அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யோகி ஜெயப்பிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அன்பு நண்பர்களே, இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்று கேட்டீர்கள் என்றால், குருவின் பெயர்வு நிகழ இருப்பது நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்று. வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி அன்று தற்பொழுது மேச ராசியில் நிலை கொண்டிருக்கின்ற குரு பகவான் அங்கிருந்து நகர்ந்து ரிஷப வீட்டிற்குள்ளாக சென்று அடுத்த 12 மாதங்களுக்கு அங்கு நிலை பெற இருக்கின்றார். ஆக அடுத்த 12 மாத காலகட்டத்திற்கு இந்த குருவின் மாற்றத்தால் சில ராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிலைமையில் மாற்றம் ஏற்படும். அது ஏங்க? குரு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முழு முதற் சுப கிரகம். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட குண அமைப்பு, அதாவது காரகம்னு சொல்லுவோம் ஜோதிட ரீதியா. காரகம் உண்டு. அதில் தனக்காரகன் என்று முதன்மையாக சொல்லப்படுபவர் இந்த குரு பகவான். ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை ஏற்றும் இறக்கும் அதிகாரம் இவரது கரத்தில் உண்டு. அந்த விதத்திலே இந்த குரு பகவானுக்கு தனக்காரகன், பெரும் பணத்திற்கு காரக கிரகம் இந்த குரு பகவான். இந்த தனக்காரகன் பயிற்சி அடைகின்ற இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த 12 மாதத்திற்கு சில ராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியாக, அதாவது பண வரவில் அதிக நிலையினை பெறப்போகின்றீர்கள். அதாவது இது ஒரு கோச்சார். 20% தான் இதுக்கு பலம். அந்த 20%த்திற்கு உட்பட்டு, ஏன்னா அவங்க சுய ஜாதகமே உறுதியானது, அந்த 20%த்திற்கு உட்பட்டு எந்த ராசிக்காரர்களுக்கு பண வரவு மிக சிறப்பாக இருக்கும். அப்போ மற்ற ராசிக்காரர்களுக்கு இருக்காதானே? அப்படி கிடையாது. கோச்சாரம் இந்த 20% இவங்க 3 பேருக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. 3 ராசிக்காரர்கள் இருக்காங்க. அந்த 3 பேருக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அவங்க யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, முதல் தரமாக மேச ராசிக்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்து, மேச ராசிக்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்து மேஷத்திற்கு நல்ல தன வரவுதனை இந்த குருவின் பெயர்வு தர இருக்கின்றது. அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு விருச்சக ராசிக்கு, அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா விருச்சக ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து தன வரவில் தனக்காரகன் வலுப்பெறுகின்றார். ஆக பணவரவில் விருச்சகம் 2ஆம் இடத்தை பெறுகின்றது. அதனை அடுத்ததாக 7.5 சனியே நடந்து கொண்டிருந்தாலும் மகர ராசிக்கு பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை கொடுக்க இருக்கின்றார். ஆக முதல் தரமாக மேசராசி நேயர்கள், அதனை அடுத்ததாக விருச்சக ராசி நேயர்கள், அதனை அடுத்ததாக மகர ராசி நேயர்கள், இந்த 3 ராசி நேயர்களுக்கும் பொருளாதார ரீதியாக பண வரவின் அடிப்படையில் இந்த குருவின் பெயர்வு அடுத்த 12 மாதங்களுக்கு நல்ல தன வருமானத்தை ஈட்டி கொடுக்கின்ற, தன வரவை பெற்றுக் கொடுக்கின்ற அமைப்புகளில் உண்டுங்க. இது பொதுவான பலன்களின் அடிப்படையில். சரிங்களா? உங்கள் சுய ஜாதகப்படியும் நல்ல தசா புக்திகள் 2, 11, 4, 10 சம்மந்தப்பட்ட தசா புக்திகள் வலுப்பெற்று செல்லுது அப்படின்னு சொன்னால் பலன் எங்கேயோ பிச்சுட்டு போயிடும். நல்ல பண வரவு இருக்கும். இல்லை ஜாதகப்படி சரியில்லாத தசா புக்திகள் நடக்குதுன்னா 100 ரூபா கொடுக்க வேண்டிய கோச்சாரம் 20-30 ரூபா கொடுக்கும். ஆனாலும் பணம் கிடைக்கும். சரிங்களா? அளவு ஏற்ற இறக்கம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்தது. சரிங்களா? ஏன்னா உங்கள் சுய ஜாதகமே இறுதியானது. கோச்சாரத்தின் அடிப்படையில் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு, மேஷம், விருச்சகம், மகரம், இந்த 3 ராசி நேயர்களுக்கு குருவின் பெயர்வால் பணவரவு இந்த ஆண்டில் சற்று அதிகமாக இருக்கும். இதான் அமைப்பு. சரிங்களா? இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு ஒரு உத்வேகமாக அமையும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஓடுறதுக்கு. ஆக கூடுதலாக உழைங்க, கூடுதலாக பணத்தை எடுங்க. உங்கள் ஜாதகம் நன்றாக இருக்கணும். நான் இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். சரிங்களா? மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.